அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் உலக நாடுகளை அதிர வைக்கும் ஒரு புதிய ராணுவ திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்துள்ளார். ஈரானிடம் உள்ள சுமார் 400 கிலோ எடையுள்ள செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை தரைவழி தாக்குதல் மூலமாக பறிமுதல் செய்ய பென்டகன் தீவிரமாக தயாராகி வருகிறது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தாலும் ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிக உறுதியாக இருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த யூரேனியத்தை ஈரான் தாமாகவே முன்வந்து ஒப்படைக்க வேண்டும். இல்லையென்றால் அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நேரடியாக நுழைந்து அதை வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்யும் என ட்ரம்ப் பகிரங்கமாக இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்த அதிரடி ஆபரேஷனுக்காக சுமார் 10,000 அமெரிக்க ராணுவ வீரர்களை மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி களமிறக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டம் அவ்வளவு எளிதானது அல்ல என ராணுவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஏற்கனவே நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஈரானின் அணு உலைகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதால் அந்த யூரேனியம் அனைத்தும் தற்போது மலைகளுக்கு அடியில் உள்ள இரகசிய சுரங்கங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு நுழைந்து ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை சமாளித்து கன்னிவெடிகளை அகற்றி அந்த யூரேனியத்தை சிறப்பு பாதுகாப்பு சென்டர்களில் அடைத்து வெளியே கொண்டு வருவது என்பது மிகவும் சவாலான ஒரு காரியமாகும். இதற்காக ஈரானுக்குள் தற்காலிகமாக ஒரு புதிய விமான ஓடுதளத்தை அமைக்க வேண்டிய கட்டாயமும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா ஈரானுக்குள் நேரடியாக நுழைந்தால் இந்த போர் பல மாதங்களுக்கு நீடிக்கும் அபாயம் உள்ளது. இதனாலேயே அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குநரான துளசி கப்பர்ட் மற்றும் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஆகியோர் இந்த விவகாரத்தில் சற்று மென்மையான அணுகுமுறையை கையாளுமாறு ட்ரம்புக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். வரவிருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் இந்த போர் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் நீண்ட கால போரில் சிக்கிக்கொள்ள ட்ரம்பும் விரும்பவில்லை. இருப்பினும் ஈரான் கையில் அணு ஆயுதம் கிடைத்தால் அவர்கள் அதை உடனடியாக பயன்படுத்துவார்கள் என்ற நிலைப்பாட்டில் ட்ரம்ப் மிக உறுதியாக இருப்பதால் எந்த நேரத்திலும் ஈரானில் அமெரிக்க படைகள் ஊடுருவலாம் என்று உச்சக்கட்ட பதற்றம் தற்போது சர்வதேச அளவில் நிலவி வருகிறது.